வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே செங்கொடியின் செல்வாக்கு, சோவியத் விரிவாக்கம். இரண்டாம் உலகப் போர் முடிந்தது. ஆனால் ஒரு புதிய போரின் குளிர்ந்த நிழல் ஐரோப்பா முழுவதும் பரவத் தொடங்கியது. அது துப்பாக்கிகளால் அல்ல, அரசியல் ஆட்சியால், கொள்கையால், அச்சத்தால் நடந்த போர், குளிர்போர், கோல்டு வார். இந்த நிழலின் மையத்தில் இருந்தது சோவியத் ஒன்றியம். 1945 போரின் வெற்றி சோவியத் ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய மதிப்பையும் சக்தியையும் அளித்தது. ஜோசப் ஸ்டாலின் தனது இரும்பு கரங்களால் சோவியத் ஆட்சியை உறுதிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் விரும்பியது அதைவிட அதிகம். சோவியத் சிந்தனை, அதாவது கம்யூனிசம், முழு உலகத்திலும் பரவ வேண்டும் என்ற கனவு. போருக்கு பிறகு சோவியத் படைகள் கிழக்கு ஐரோப்பாவின் பல நாடுகளில் இருந்தன. போலந்து, கிழக்கு ஜெர்மனி, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, செக்கோஸ்லோவைக்கியா, இந்த நாடுகள் மெல்ல மெல்ல சோவியத் தாக்கத்தின் கீழ் வந்தன. அங்கு சுதந்திர அரசியல் முடிவடைந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியை பிடித்தன. இதனால் உருவானது கிழக்கு முகாம், ஈஸ்டர்ன் பிளாக், சோவியத் ஒன்றியத்தின் நிழல் பேரரசுகள். இத்துடன் ஸ்டாலின் அயன் கர்டன் எனப்படும் ஒரு மறைமுக எல்லையை அமைத்தார். அதற்குள் உள்ள இரும்புத்துறை நாடுகள் அனைத்தும் சோவியத் ஒழுங்கை பின்பற்ற வேண்டி இருந்தது. மற்றபடி எந்த நாடும் வெளியே செல்வது அல்லது வெளிநாட்டு ஆதரவை ஏற்பது தடை செய்யப்பட்டது. இதன் எதிர்ப்பாக அமெரிக்கா ட்ரூமன் டாக்டரின் என்ற கொள்கையை அறிவித்தது. கம்யூனிசத்தை எதிர்க்கும் நாடுகளுக்கு உதவி அளிப்போம் என்று அமெரிக்கா சொன்னது இதுவே குளிர்போரின் தீபத்தை முழுமையாக எரியவிட்டது. சோவியத் ஒன்றியம் 1955 வார்சா பாக்ட் என்ற இராணுவ கூட்டணியை உருவாக்கியது. இது அமெரிக்கா வழிநடத்திய நேட்டோவுக்கு எதிரான சக்தியாக இருந்தது. இரு பக்கங்களும் தங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்தி ஐரோப்பா முழுவதும் இரு முகங்களை உருவாக்கி கொண்டனர். ஒரு பக்கம் சுதந்திர ஜனநாயகம், மற்றொரு பக்கம் கட்டுப்பாடான கம்யூனிசம். சோவியத் வலிமை அரசியலிலும் அறிவியலிலும் விண்வெளியிலும் வளர்ந்தது. ஸ்புட்னிக் எனும் முதல் செயற்கைக்கோளை 1957 விண்ணில் செலுத்திய போது உலகம் திகைத்தது. கம்யூனிசம் எதிர்காலத்தை கைப்பற்றுமா என. ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருந்தது மிகுந்த கட்டுப்பாடு, பயம், சுதந்திரம் இன்மை. கிழக்கு ஐரோப்பாவில் மக்கள் மெல்ல மெல்ல சோவியத் ஆட்சிக்கு எதிராக தங்கள் மனதில் கிளர்த்து எழுந்தனர். ஹங்கேரியில் 1956 நடந்த கிளர்ச்சியும், பின்னர் பிராக் வசந்தம் 1968 அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடுகள். ஆனால் சோவியத் படைகள் அந்த கிளர்ச்சிகளை இரக்கமின்றி ஒடுக்கின. சோவியத் வலிமை பெருகிய போது அதன் நிழலும் பெருகியது. அந்த நிழல் உலகம் முழுவதும் பரவி குளிர்போர் என்ற நீண்ட ஆட்சி போட்டியின் தொடக்கமாக மாறியது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.